நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். அண்ட் கைஸ், இது எல்லாமே முக்கியமான நியூஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் இந்த ஸ்மாக் டவுனில் இருந்து. இப்போது ஸ்மாக் டவுன் அந்தளவுக்கு போயின்னு டிக்கெட்டு சேல் ஆகல, டிக்கெட் விலை ஏற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து கிட்டத்தட்ட 4000 ஆடியன்ஸு, இந்த 5000 ஆடியன்ஸு வர மாதிரி இருந்தது. ஸ்மாக் டவுன் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தது. இப்போது ரோமனு பிராக்லெஸ்லாம் மண்டே நைட் ரால அப்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்மாக் டவுனோட டிக்கெட் செல்லிங் 11,000 டிக்கெட் ப்ரைஸ் விற்றுருக்கான். இப்போது பரவாயில்ல போல், டிக்கெட் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராக்கு ரோமன்லாம் மண்டே நைட் வந்தாங்களே, ஒருவேளை ஸ்மாக் டவுன்லேயும் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்தாங்களா என்னான்றது தெரியல. கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன ராவுக்கு மட்டும் அப்படி பண்ணுறீங்க, ஸ்மாக் டவுனுக்கு ஒன்றும் இல்லையான்னு. ஆனால் ஸ்மாக் டவுன்லேயும் சில சம்பவம் பண்ணாங்க. கோடிக்கு இன்ஜுரி ஆன மாதிரி ட்ரூ அட்டாக் பண்ணி திரும்பி கோடி வந்து இந்த பிரான்சன் ரீடை ஜெயிக்க விடாமல் பண்ணதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் ஏஞ்சலியும் பெக்கி லிஞ்சும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு டீமில் சேர்ந்துட்டாங்க. 5-on-5 அவங்களுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வார் தான். அது மாதிரி ஃபின் பேலர் இன்றைக்கி தோக்கடிச்சாங்க பாருங்கள். நான்லாம் மோஸ்ட்லி செம அப்செட்டாக இருக்கேன். ஃபின் பேலரை போய் தோக்கடி, எவ்வளோ பெரிய ரெஸ்லர், எப்படி இருந்தார் அவர், யூனிவர்சல் சாம்பியன் ஃபர்ஸ்ட் எவர். பட் இப்போ ரொம்பவே மோசமாக பண்ணிட்டுருக்காங்க. ஈஸியாக தோக்கடிக்கிறாரு, அதுதான் ஏற்றுக்கவே முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட இல்லை, ஈஸியாக சிம்பாலிட்டிக்காக போயினா தோக்க வச்சாங்க. அது மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் வின் பண்ணியிருக்காரு பிரான்சன் ரீடை வீழ்த்தி, அதாவது கோடியோட ஹெல்ப் மூலயமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் குந்தரை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரப்போகிற மண்டே நைட்ரால் இவங்களுக்கான மேட்ச்சு நடக்கும். அண்ட் கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கோடிக்கு இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சிருந்து அவர் வரமாட்டார் ப்ரோ, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க இல்லை, அவரு தான் சொல்லியிருப்பார் நான் கண்டிப்பாக வாரில் இருப்பேன்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோ பண்ண சாதனை. அண்ட் கைஸ், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 வார் கேம்ஸ் கண்டினியூஸ் பண்ணுறாரு. ஆமாம் கைஸ், 2022, 23, 24, இப்போ 25 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ரோமன் ரென்ஸே 3-2 தான் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், 3 நினைக்கிறேன். மற்றபடி செமிசன்னு 2 இருக்கும், ஜிம்மி 2, 3 இப்படி தான் இருக்கும், 2 வரும். மீதி ஜே உசோ மட்டும்தான் கைஸ் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 4 வார் கேம்ஸில் கலந்துக்க போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயந்தான். பட் ஆனால் ஓவர் புஷ் கொடுத்து ஜே உசோக்கு ஏட்ஸஸ் வர மாதிரி பண்ணி விட்டாங்க WWE. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன வருத்தமாகுது. மிஸ்ஸை தோக்கடிக்கிறாரு இவர் ஈஸியாக அந்த டோர்னமெண்ட்டில். மிஸ்ஸை மட்டுமா தோக்கடிச்சார், பல பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் அப்படியே ஈஸியாக தோக்கடிக்கிற மாதிரி காமிக்கிறாரு. அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. இப்போது புஷ் கொடுத்தாங்களா, கொஞ்ச நாள் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு வச்சுருந்தா பரவாயில்ல. புஷ் கொடுத்து டவுன் ஆகிட்டார், அப்படியே திரும்பி புஷ்ஷு அப்படி கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா மக்களால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில ஏட்டர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ஜான் சீனா. நான் வேறு என்ன நினச்சேன், ஆல் ஆஃப் ஃபேம் ஒரு 2-3 இயருக்கு அப்புறம் தான் ஆல் ஆஃப் ஃபேம் அறிவிப்பாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை 2026 பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் ஃபேம் ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம். என்ன ப்ரோ சொல்கிறேன், ஆமாங்க கைஸ், இவர் ரிட்டையர் ஆன சில பேர் ரிட்டையர் ஆகி, இல்லை சில பேர் ரொம்ப ஒரு 3 வருஷம் இல்லை 2-3 வருஷம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் ஃபேம் பண்ணுவாங்க. ஜான் சீனாவுக்கு இந்த இயர் ரிட்டையர்மெண்ட் டூர் முடியுதா 2025, நெக்ஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் ஃபேம் அறிவிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதுவாக இருக்கேன். ஏன்னா ஜான் சீனா ஆல் ஆஃப் ஃபேம் அறிவிச்சார்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ப்ரொமோ ஒன்று கட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதில் என்ன பேசினான்றதை பார்க்கலாம். அவர் என்னென்ன பண்ணார், எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார், வாழ்க்கை எப்படி எப்படி கடந்தாருன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். தலைவனை இதுக்கப்புறம் எதிர்பார்க்க முடியாது. அப்பீரியன்ஸு கொடுக்கலாம், சில இடத்துக்கு கெஸ்ட்டாக சில இடத்துக்கு வரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சண்டை போட மாட்டார் ரிங்கில் வந்து எப்பயும் போல், அவ்வளோதான். அவர் நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2 டைம் தான் அவரை பார்த்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் பெரிய பெரிய ஆளுங்கிட்ட இருக்குன்னு நினச்சேன் 2மே. பட்டு சேமஸும் இருக்காத மாதிரி ஆகிடுச்சு. இங்கே குந்தரோ இல்லை டாமினிக் மிஸ்ரோ கூட சர்வீசஸில் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமஸ் பக்கம் வருவோம். அப்படியே ஜான்சனை பற்றி பேசிட்டுனா தலைவனை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? இன்ஜுரி ஆகிடுச்சின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் எவர் டோர்னமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிருக்காரு. பட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஜுரி ஆகிடுச்சான். அதனால் பார்த்தீங்கன்னா இவரால் அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த இடத்த யார் ரிப்ளேஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சில இடத்துல மிஸ்ஸு பேர் அடிபடுது. மிஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சில பேர் எட்ஜி, கிறிஸ் ஜெரிகோலாம் இப்போ எத்தனை வந்து சொருவுறீங்க இதில், அது தெரியல. பட் மிஸ்ஸு இருக்கிறதுக்கு எனக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நான் என்ன நினச்சேன்,
குந்தரும் சேமஸ் தான் ஃபைனலுக்கு போகிறாங்க. அங்கே எப்படியும் பார்த்தீங்கன்னா சேமஸ் வின் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் மேட்ச்சில் சண்டை போடுவார்னு நினச்சேன். ஏன்னா இவங்க 2 பேர் அதனால் இவங்க 2 பேர் சண்டை போட்டு ரிட்டையர்மெண்ட்டு ஜான்சன் ஆனார்னா நல்லாவே இருக்கும். அதனால் யோசித்தேன். பட் பார்த்தீங்கன்னா அது நடக்காது போல். இப்போது சேமஸை ஓரம் கட்டிட்டாங்க இன்ஜுரி ஆகின்ற மாதிரி. பார்க்கலாம் என்ன நடத்துகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு. அப்படி எல்ஏ நைட்டு கூட தான் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண போகிறாங்களா? அப்படி யாராக இருக்கும் அந்த நபர் எல்ஏ நைட்டு கூட மோதுறது? அதான் சொன்னேனே, மிஸு தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் சில அப்சர்வர்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். மிஸு வந்து சண்டை போட்டால் எனக்கு சந்தோஷம் தான். அதே மிஸு வந்து வின் பண்ணிட்டாருனா எல்ஏ நைட்டை பீட் பண்ணி அது நல்லாயிருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஆகாது. பட் மிஸு முன்ன இருந்த மாதிரிலாம் இருந்தாருன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரு ஃபைனல் ஆப்போனண்ட்டாக வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருக்கும் ஜான்சனாகும் பழைய காலத்து கதை நிறையவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், மிஸு வந்தால் கூட ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் நம்ம தான் கெத்தாக யோசிப்போம், மொக்கையாக முடிச்சு விட்ருவானுங்க. ஃபைனலாக வருவோம், பீஸ்ட் இன் கார்னர் விசஸ் பிராக் லெஸ்னர். அண்ட் கைஸ், இது என்ன ப்ரோ கதை? ஃபைனலாக பிராக்குக்கும் ரோமனுக்கும் என்னான்னு சொல்லி மேட்ச் வச்சாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு மேட்சே நடக்காது, லாஸ்ட் ஒன். இதுக்கப்புறம் இவங்க சண்டையே போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு மேட்ச் ஒன்று நடத்தியிருப்பாங்க. சம்மர் ஸ்லாமில் நினைக்கிறேன் ஃபைனல் மேட்ச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சில மாதங்கள், சில வருடங்களாகவே இவங்களுக்குள்ள சண்டை நடக்கலை. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னரும் ஒரு 2 வருஷமாகவே வரலை. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சு நடக்காதா ப்ரோ? சர்வீசஸில் மட்டும்தான் இவங்க மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேட்ச்சே நடக்காதுன்னா அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு மேட்ச் அகெயின் பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு விற்கிறதுக்கோசரம் வேணால் அப்படி சொல்லி விற்றுருக்கலாம். அது வின்ஸ் மெக்மேன் அப்போ பண்ணது. இப்போ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். பிராக்குக்கும் ரோமனுக்கும் அகெயின் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கலாம். எப்போயாவது ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டில் சாம்பியன்ஷிப் யாராவது வச்சுருக்கும் போது இந்த வருடங்கள் நடக்கலாம். இல்லை அடுத்த வருடங்களில் பாதி இந்த வெஸ்ட்மினா முடிஞ்சு இப்போ வெஸ்ட்மினா வருது இல்லை, அந்த கிட்டத்தில் அதுக்கு அடுத்து போய் யாராவது சாம்பியன்ஷிப் ரோமனோ இல்லை பிராக்கோ வச்சுருந்தா அப்பயும் நடக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் பண்ணலாம். நம்ம நினச்சிக்க முடியாது பிராக் விசஸ் ரோமன் அகெயின் நடக்காதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கும். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ்லேயே பார்த்துருப்போம் பிராக்குக்கும் ரோமனுக்கும் அந்த இதெல்லாம் தூண்டுற மாதிரி. அதை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கான மேட்ச்சு நடக்கும். அது இல்லாமல் மண்டே நைட்ரால் இந்த மண்டே நைட்ரா முடிஞ்சு கூட இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதில் சில சம்பவங்கள் கூட நடந்திருக்கலாம். ஏன்னா பிராக்கும் இருக்க போகிறாரு, ரோமனும் இருக்க போகிறாரு. ரோமன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷோவை கிக் ஆஃப் பண்ண போகிறாரு. வேறு லெவல் ஒரு ப்ரோமோ காத்திருக்கு. பார்த்தீங்கன்னா எனர்ஜி பூஸ்ட்டு ஒன்று போட்டுவிட போகிறாரு ஃபஸ்ட்லேயே. அதுக்கப்புறம் தான் சில சம்பவங்கள் கொடூரமாக பார்த்தீங்கன்னா ஹீல் டீம் ஃபேஸ் டீமாக அடித்து போடுற மாதிரி கூட காமிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த டீம் அடிக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு பிராக்லாம் ட்ரூ மேக்கண்டர் எல்லாம் அடித்து ரோமன் டீமை அடித்து போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் நடக்கணுமா வேணாமா? நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சந்திக்கலாம். பை பை கைஸ்.